தம்பி வணக்கம், உங்க பேரு? விக்னேஷ்ண்ணா. விக்னேஷ். தாஸ். தலைவா வணக்கம். சரத்குமார் ப்ரோ. சரத்குமார். வணக்கம் தலைவா, உங்க பேரு? கௌஷிக் ப்ரோ. கௌஷிக். வணக்கம். ஹாய். ஹாய். சாட்லன். ஜெய்ஹிந்த் அப்படி சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குல்ல, அது வந்து யாரோடைய முழக்கம்? ஏடா ரெண்டு பேருமே திங்கக்கிழமை சொல்றீங்க? திங்கக்கிழமை தானா? எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பரை பார்த்தா இசு வாசுத எல்லாம் தூக்கி போட்டு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரியா? நான் இவ்வளவு கரெக்ட்டா சொன்னேன்ல. என்ன டேட்? சரி, ரைட். சரி, நல்ல வேலை முதல் கேள்வியில அவங்க ஜெயிச்சிட்டாங்க, மத்த ரெண்டாவது கேள்வியில நான் ஜெயிச்சிட்டேன். தாசு சிரிச்சவமா இருக்கேடா, எப்படிடா? எப்பவுமே சிரிச்சவமா. சரி, ஓகே. இப்போ வந்து சுதந்திர தினம் வந்து வரப்போகுது, ஓகேவா? அதனால நம்ம பழசெல்லாம் எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்போம், யங்ஸ்டர்லாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கேள்வி, கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடுவாங்க? வாவுசி சிதம்பரம். என்ன சொல்றா? பயங்கரமா கரெக்டா சொல்லிட்டாங்க. காலேஜ். ஓகே ஓகே. நான் ஃபர்ஸ்ட் கேள்வியே பயங்கரமா ஆன்சர் சொல்லிட்டீங்களா? பசங்களோட ஜாலியா இருப்பீங்க. சரி, ஓகே. சுதந்திர தினம் வந்து வருது, சரிங்களா? அதனால வந்து ஒரு ஜென்ரலான கேள்வி, மக்கள் இன்னும் யாரையும் அதிகம் மறக்கல பழசலாம் அப்படின்றத ஞாபகப்படுத்துற விதமா இந்த கேள்விகள். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி இருக்குது, கேள்வி கேளுங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்களால் ஒரு சூப்பரான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கிஃப்ட் வரும். ஓகே. கப்பல் ஓட்டிய தமிழ் அப்படின்னு யார வந்து? வாவுசி சிதம்பரத்துல. தலைவா வேற லெவலு தலைவா, லெவலு தலைவா, சூப்பர் தலைவா. ஓகே, என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா? இன்ஜினியரிங் செகண்ட் இயர். இன்ஜினியரிங் செகண்ட் இயர். மெக்கானிக்கலா? நான் முன்னாள் மெக்கானிக்கல் இன்ஜினியரா. ஓகே 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 ஓகே. அதான் இப்படி மைக்க பிடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, வெல்கம் டு தி இன்ஜினியரிங் வேர்ல்ட். ஓகே ஓகே. சரி, ஓகே. அதாவது வந்து சுதந்திர தினம் வந்து வருது, அதனால ஒரு ஜெனரலான கேள்வி கேக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, ஓகேவா? தெரியலனா ஆப்ஷன் கேட்கலாம். ஓகே ஓகே. சரி, கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறது யார்? வாவுசி. வேற லெவல்ரா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ரா, நிரூபிச்சிட்டா. சரி, ஓகே. இது ஃபுல் வைப்ல இருக்கீங்களே, இந்த கேங்ல நீங்க தான் அந்த வைப் லீடரா? வெச்சுவாங்க அப்படி கூட. அப்படி வெச்சுக்கலாம். நீங்க உங்க பேரு? ஸ்வேதா. ஸ்வேதா. அவங்க வைப் மூட்ல இருந்தா நீங்க ஆஃப் மூட்ல இருக்கீங்களே, சைலண்ட் மூட்ல இருக்கீங்களே, என்ன கதை? நாங்க ஷை டைப். நீங்க ஷை டைப்பா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நீங்க ஒரு வைப் மெட்டீரியல், ஆல்வேஸ் ஜாலி, ஜாலியா இருப்பீங்க. ஓகே டன். அதாவது இப்ப இந்த ஜாலியா இருக்கிற ஆள்லாம் ஜிகே கொஸ்டின் கேட்டு மாட்டி விடுறதா எங்க வேலை. அதாவது வந்து சுதந்திர தினம் வந்து வருது, சோ அதனால ஜென்ரலா ஒரு 5 கேள்வி கேட்கறோம், உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க, ஓகேவா? இந்த புள்ள சிரிச்சு என்னையும் சிரிப்பா. கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படி சொல்லி யார? வாவுசி. ஆப்ஷன்ஸே இல்லாம சொல்லிட்டீங்க. வாவுசி. வேற மாதிரி. ஓகே, ஈஸியான, ரொம்ப ஈஸியான கேள்வி. இந்தியா வந்து எந்த வருஷம் சுதந்திரம் அடைஞ்சிச்சு? 1947. 1947. அடுத்து, இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சப்போ என்ன கிழமை? ஆகஸ்ட் 15 1947 கிடைச்சது. கிழமை தான் கொஞ்சம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஏதாவது கெஸ்ட்ல அது கவுண்ட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரோ. கரெக்டா இல்ல, ஏதாவது வீக் ஒரு நாள் சொல்லுங்க. ஃப்ரைடே இருக்குமா? ஃப்ரைடே ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃப்ரைடே தான் வந்து சுதந்திரம் கிடைச்சது. இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறப்ப என்ன கிழமை? எனக்கு என் பிறந்த கிழமையே தெரியாது, நீ அந்த கிழமை கேட்டீங்க. பிறந்திருக்கியா நீங்க? என்ன கிழமை தெரியாது இல்லடா, ஏதாவது ஒரு கெஸ்ஸிங்ல தெரியாதா? தெரியாதா? இது ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஆப்ஷன்ஸ் வந்து வெட்னஸ்டே, ஃப்ரைடே, தர்ஸ்டே. வெட்னஸ்டே. ரெண்டுமே தப்பு. ஃப்ரைடே. சரி, ரைட். சரி, நல்ல வேலை முதல் கேள்வியில அவங்க ஜெயிச்சிட்டாங்க, மத்த ரெண்டாவது கேள்வியில நான் ஜெயிச்சிட்டேன். ஐயா, இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த ஆண்டு எது? 1947. என்ன டேட்? ஆகஸ்ட் 15. சூப்பர் ஐயா, சூப்பர் சூப்பர். பரவாயில்ல. எப்படி 2 கேள்விக்கு பயங்கரமா போய் சொன்னீங்க? எப்ப ஸ்கூல்ல படிச்சதா? எப்பயோ படிச்சது, இப்ப ஞாபகம். அதாவது வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு என்ன கிழமை? ஃப்ரைடேவா இருக்கலாம். ஃப்ரைடே தான். சூப்பர் சூப்பர் ஐயா, அன்எக்ஸ்பெக்டடு, சூப்பர். இது வந்து சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஐயா. இந்தியா வந்து எந்த வருஷம் வந்து சுதந்திரம் அடைஞ்சிச்சு? 1947. டேட் ஆகஸ்ட் 15. சூப்பர். அதாவது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி, அங்க இருந்து காப்பி அடிச்சா சொல்லக்கூடாது, ஓகே? இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச ஆண்டு எது? 1947. எந்த டேட்? 15th ஆகஸ்ட். 15th ஆகஸ்ட். ஈஸியான கேள்வி. இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறப்ப என்ன கிழமை? நீங்களே கெஸ்ஸிங்ல சொல்லுங்க.
திங்கக்கிழமை ஏடா 2 பேருமே திங்கக்கிழமை சொல்றீங்க? திங்கக்கிழமை தானா? திங்கக்கிழமையா? இல்லடா, அது வந்து வெள்ளிக்கிழமை. ஓகேவா? சரி ரைட், இது தெரிஞ்சுங்க, எங்கேயாவது யூஸ் ஆகும். ஜெய்ஹிந்த் அப்படி சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குல்ல, அது வந்து யாருடைய முழக்கம்? பகத்சிங். பகத்சிங் இல்ல. ஆப்ஷன் ஆப்ஷன் காந்தி ஆர் நேதாஜி. 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 ஓகே, சூப்பர் சூப்பர், கரெக்டா. இந்தியா வந்து சுதந்திரம் அடைச்சப்ப என்ன கிழமை? மண்டே. யோசிச்சு சொல்லு. ஆப்ஷன் வெட்னஸ்டே ஆர் ஃப்ரைடே. வெனஸ்டே. இல்ல, ஃப்ரைடே. ஃப்ரைடே. ஓகே, பரவாயில்ல, சூப்பர் சூப்பர். ஜெய்ஹிந்த் அப்படி சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குல்ல, அது வந்து யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? எந்த லீடர்? சுபாஷ் சந்திர போஸ். யாரா அந்த பிள்ளை? படிக்கிற பிள்ளையாங்க? வேற வேற மாதிரி. சரி இருங்க, நீங்க படிக்கிற பிள்ளையா இருக்கீங்க, அந்த கார்டு கேக்குறேன். தங்கச்சிட்ட கேக்குறேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. சரி ரைட், 2வது கேள்வி சொல்றீங்களா பாப்போம். ஜெய்ஹிந்த் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை, அந்த சென்டென்ஸ், அந்த முழக்கத்தை வந்து யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? நேருவானா? இல்லடா, நான் ஆப்ஷன் சொல்லவா? நேதாஜி, காந்தி. நேதாஜி. சூப்பர்ரா, சூப்பர். நேதாஜி தான் கரெக்டான ஆன்சர்ரா. சரி ஓகே. தேசிய கொடியில 3 கலர் இருக்கு ப்ரோ, அது என்னன்னு சொல்லுது? ஒயிட்டு, கிரீனு, அப்புறம் ஆரஞ்சு. அதாவது மூணும் என்ன அர்த்தம் வந்து சொல்லுது? மூணுத்தோட அர்த்தம். காவி கலர் என்ன சொல்லுது? ஒயிட் வந்து பீஸ்ஃபுல் சொல்றது. கிரீன் வந்து எனக்கு தெரிஞ்ச சொல்ல கிரீன்னஸ் சொல்றது தெரியல. சாஃப்ரான் கலர் என்னன்னு கொஞ்சம் மீனிங் தெரியல ப்ரோ. ஓகே, பரவாயில்ல, ஒன்னு சொல்லிட்டீங்க. அதே அதாவது வந்து காவி கலர் வந்து என்ன சொல்லுதுன்னா பலத்தை வந்து குறிக்கும், சரிங்களா? பச்சை வந்து வளர்ச்சியை குறிக்கும். ஓகே ப்ரோ, ஓகே. மோஸ்ட்லி எல்லா கேள்வியும் பதில் சொல்லிட்டீங்க. ஆல்மோஸ்ட் சூப்பர் தான். ஏன்னா 4 நீங்க ஜெயிச்சிட்டதுனால ஓகே, ஒரு சின்ன கிஃப்ட். பட் ஆனா அது கொஞ்சம் மெமரபிளா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ப்ரோ. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்தியாவில் வந்து ஃபிளாக்ல 3 கலர் இருக்கு, ஓகேவா? காவி கலர் என்ன சொல்லுது? கிரீன் கலர் என்ன சொல்லுது? ஒயிட் கலர் என்ன சொல்லுது? ஐடியா இல்லை. ஒயிட் அந்த அகிம்சை, அந்த ஓகே, பரவாயில்ல, அது சொன்னதே ஒரு சூப்பரான விஷயம். காவி கலர் வந்து ஆக்சுவலா என்ன சொல்லுதுன்னா பலத்தை வந்து சொல்லுது. கிரீன் கலர் வந்து வளர்ச்சி. ஓகேவா? சூப்பரா. அதாவது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரா வந்து ஆன்சர் சொன்னேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நிரூபிச்சிட்டா. சரி ஓகே. அண்ட் வந்து ஒரு மெமரபிளான ஒரு எப்படி சொல்றது, மனசுல இருந்து ஒரு கிஃப்டா அது கிஃப்ட் இருக்கும். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேசிய கொடியில 3 கலர் இருக்குல்ல, 3 கலரும் என்ன வந்து சொல்லுது? காவி கலர் என்ன சொல்லுது? ஒயிட் என்ன சொல்லுது? ஒயிட் பீஸ் சொல்லுது. ஓகே. ஆரஞ்சு பக்கத்துல எக்ஸாம் ஹால் மாதிரி பாக்குறீங்க. தெரியாதுனா கிரீன் வந்து சரி ஓகே, ஒன்னு சொல்லிட்டீங்களா? அது ஓகே. அது நீங்க சொல்லுங்க. காவி கலர் என்ன சொல்லுது? saffron stands for something. The basic I'm a little English of San Francisco. White stands for peace, அப்புறம் green stands for அந்த பசுமை, அந்த இது something like. என்ன மாதிரி நீ எக்ஸாம்ல क्वेश्चन பேப்பரை பார்த்தா இஸ் வாசுதே எல்லாம் தூக்கி போட்டு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரியா? நான் இவ்ளோ கரெக்ட்டா சொன்னேன்ல. ஓகேடா. ஆனா என்ன சொல்றேன்னு கேமராமேனுக்கு தெரியாது, அது எனக்கு தெரியும். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஓகே. சரி ஓகேடா, பரவாயில்ல. சூப்பரா வந்து கேட்ட கேள்வியில கிட்டத்தட்ட 4 क्वेश्चंस வந்து கேட்டீங்க. பெரிய கிஃப்டா இருந்தாலும் ஒரு ரெப்ரசன்ட் பண்ண ஒரு கிஃப்ட் தான், ஓகேவா? தேங்க்யூ, ரொம்ப பெரிய கிஃப்ட். வேல்யூ அதிகம். தேங்க்யூ. தேசிய கொடியில 3 கலர் இருக்கும்ல, அது வந்து என்னென்ன சொல்லுது? மேல காவி கலர், அது என்ன சொல்லுது? அதோட அர்த்தம் என்ன, ஏதாவது தெரியுமா? வெள்ளை வந்து அமைதியை குறிக்கு. சூப்பரா. பச்சை வந்து பசுமை. ஆரஞ்சு வந்து தியாகத்தை குறிக்குது. சூப்பர்ரா. வேற லெவல்ரா. டேய், என்னடா உங்க ஃப்ரெண்ட் கலக்குறானே. சரி ஓகே, சூப்பர்ரா. ஓகே, பரவாயில்ல. சூப்பரா வந்து எல்லா கேள்விக்கும் வந்து டப்பு நீங்க ஆன்சர் சொன்னதுனால நான் வந்து சூப்பரான ஒரு கிஃப்ட் உங்களுக்காக சின்னதா. கோல்டா நானும் கேட்டேன் ஆபீஸ்ல. பேட்ச் போட்டு சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஓகேவா? ஓகே, சுதந்திர தின வாழ்த்துக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டீங்கன்னா அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, சூப்பர்ரா.